Hi friends, welcome back to Mama with Baby Ma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபி மாக்கு வந்து ரொம்ப நாளா வந்து கடந்த ஒரு 1 வீக்காவே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோமா. அப்ப பேபி மா வந்து நம்ம என்ன சொல்ல கூட்டு போறியா, நீ எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டது. சோ அதனால யோசிச்சேன் நானும். சரி ரைட் ஓகே, பாவம் பேபி மா வாய் விட்டு வெக்கத்தை விட்டு ரோசத்தை விட்டு மானத்தை விட்டு கேட்டுருச்சு. அதனால அப்படியே வெளில கூட்டு போயிட்டு பேபி மா பிடிச்சா மாதிரி ஒன்னு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன வாங்கி கொடுக்குறோம், பேபி மா எப்படி எக்ஸ்பிரஷன் காட்டுது, எக்ஸ்பிரஷன் காட்டுதா இல்ல வேலண்டைன் டேக்கு நான் ஃப்ளவர் கொடுத்தப்போ அப்படி வாங்கி பார்த்துட்டு இப்படி தூக்கி போட்டு போச்சு அந்த மாதிரி போதா அப்படின்றத வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல பாப்பா நீ வரலையா, நீ வரேன்னு சொன்னாலும் வரக்கூடாது. அப்ப இப்ப மட்டும் கொஞ்சம் என்னோட டே நீ வரக்கூடாது, என்னோட டே நீ வரக்கூடாது. அது படத்துக்கு நான் சொன்னேன், நான் இங்க பேசிட்டு என்னதுப்பா சாரிப்பா, திஸ் இஸ் மை டே, அதனால நீ ரிஜெக்டட். இதுக்கப்புறம் யார் டே தான் யூ என்ஜாய் பேபி மா. ஓகே என்ஜாய். ஃபைனலா அதோட டே வரும், அப்ப பாத்துக்கிறேன். எக்ஸாம் முடியற வரைக்கும் எல்லா டேவும் உங்க டேவாவே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே என் டே தான். ஆல் எப்ப உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சோ அதுக்கப்புறம் யூ ரிஜெக்டட். நானே தள்ளிக்கிறேன். இனிமேல் உன் டாடி எனக்கு மட்டும்தான். பாத்துக்கலாமா? ரைட் ஓகே. இப்போ இங்க கரெக்ட் தானே, இங்க ஒரே பாச போராட்டம் இல்ல? ஆமா தானே, என்னது ஆமா தானே, இனிமேல் எனக்கு தானே. ஓகே பாப்பா. என் புள்ள வந்து கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை கிட்ட நான் ஒப்படைக்கிற வரைக்கும் இப்பவே பாதி ஒப்படைச்சாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பாதி தானே ஒப்படைச்சிருக்கிறோம், முழுசா இருக்குது இல்ல இன்னும். அது படிக்கிறதுனால இங்க உட்கார வச்சுருக்கான், அது மட்டும் இல்லன்னு ஏன் என்னைக்கோ உன்னையெல்லாம் பெங்களூருக்கு ட்ரெயின் ஏற்றி அமைச்சிருப்போம். எவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க நீங்க. நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க எவ்வளவு வன்மம் என் மேல. என்ன பண்ண, நான் பாட்டுக்கு வீட்டுல இருக்கிறது கூட ஓரமா இருந்துட்டு போயிடுவேன். என் மேல எவ்வளவு வன்மம் பாத்துக்கோங்க. வன்மம் எல்லாம் இல்ல சரியா, பொறாமைன்னு சொல்லலாம். வன்மம்ன்றது வேற, பொறாமைங்கிறது வேற. என்ன பொறாமை? எல்லா லவ்வும் உனக்கே குத்துட்டா இல்ல, எல்லா லவ்வும் உனக்கே குத்துட்டா அப்புறம் எனக்கு என்ன மிஞ்சம்? இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு? ஏய் இதுக்கப்புறம் தான் வேணும் தெரியுமா, இதுக்கப்புறம் தான் வேணும். அது இன்னும் ஒருத்தர் இருக்கா, அவனையும் பேக் பண்ணிட்டு போங்க. Shut up you both. பாச போராட்டம், காதல் போராட்டம் நடக்குதுங்க. அவன் அதுக்கு மேல நேத்தெல்லாம் ஒரே ஃபன்னு வீட்ல. ஆமா செம ஃபன்னு. எங்க அம்மா காது கேட்காத மாதிரி இல்ல சத்தியமா நான் கவனிக்கல, நான் எடிட் பண்ணிருந்தேன், எனக்கு கேட்கவே இல்ல. எனக்கு சொல்லு, அப்படி உட்காந்து சொல்லு, உன் கண்ணாடி மேல உட்காந்துராத. அவ தெரியல அதனாலதான் அங்க டியர் மூவி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மூவி போட்டப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து புரட்ட விடுற பழக்கம் உண்டு ஓகேங்களா. அப்ப வந்து மாப்பிள்ளை பார்க்க வர மாப்பிள்ளைங்கிட்ட ஐஸ்வர்யா ராஜேஷ் நான் வந்து கொரட்டை விடுவேன் பரவாயில்லையான்னு, கொரட்டை விடுவீங்களா அப்படின்லாம் ஒரு மூவில போவோம். அப்ப மௌலி வந்து சாப்பிட்டு என்கிட்ட இந்த மாதிரி யாரா வந்து சொன்னாங்கன்னா நான் எட்டி உதைப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு. எனக்கு எட்டி உதைக்கிற பழக்கம் இருக்குது, நான் ராத்திரியில நான் எட்டி உதைப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு. நாங்க 2 பேரும் திரும்பணும், நானும் பாப்போம் ஒரு மார்க்கமா தான்டா நீ சுத்திட்டு இருக்க அப்படின்னு. அவனுக்கு ஒரு ஏகம் வந்துச்சு போடுங்க, ஐயா அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, அக்கா கல்யாணம் ஆகி போயிடுமே, இதுக்கு 2 கிட்ட நம்ப மாட்டின்னு முடிப்போமே, பேசாம நம்மளும் ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணு போயிடலாமா அப்படின்னு திங்க் பண்றானா என்னன்னு தெரியல. சீரியஸாவே பேசுனேங்கண்ணா, என்ன கூப்பிட்டு சொன்னா ஹோ அவங்க அக்கா உடனே திரும்பட்டே நீ ரொம்ப ஒரு மார்க்கமா தாண்டா தெரியுற நீ அப்படின்ட்டா. உடனே வைக்கப்பட்டு கீழே குஞ்சி நானா அவங்க அம்மா கண்டுக்கவே இல்லை, கம்முன்னு சாப்பிட்டுனே இருந்து ஒர்க் பண்ணிட்டு நேத்து ஒரே காமெடியா போச்சு. ஐயோ என்னமோ சொல்லிட்டு இருந்தானே, என்னது என்னமோ பொண்ணுக்கு பத்தி, அப்புறம் அடுத்தது என்னமோ பேசுறது. நான் மௌலி கிட்ட உடனே சொன்னேன், மௌலி உனக்கு பொண்ணு பாக்குறதா இருந்தா நம்ம மதுரை காரைக்குடி அந்த மாதிரி சவுத் சைட் போயிடலாம்டா, அப்பதான் வந்து வர மருமக வந்து விதவிதமா நல்லா சமைச்சு தருவோம், நீயும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு, நீயும் விதவிதமா சாப்பிடலாம், நீ உங்க அம்மாவை டிபெண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு. அவன் அப்படி பாத்துட்டு அது என்னது அது, நான் கேட்கவே இல்லையே, நீங்க சாப்பிடறதுக்கு நீங்க பொண்ணு பாக்குறீங்களான்னு கேட்டான். எனக்கு பொண்ணு பாக்கல, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு ஒண்ணு நீங்க பொண்ணு பாக்கல, நீங்க விதவிதமா வாங்கி சாப்பிடறதுக்கு பொண்ணு பாக்குறீங்க அப்படின்ட்டு. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? அதோட நான் நிறுத்திக்கினேன்.
எப்படி என்னமோ தாட் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஐயோ அக்கா போயிடுவான்ற ஒரு கவலை ஒரு பக்கம் அவனுக்கு இருந்தாலும் பேசாம நம்மளும் கல்யாணம் பண்ணி போயிடலாமா அப்படின்னு திங்க் பண்றானா என்னன்னு தெரியல. நேற்று பேசிட்டு இருந்தா ஜாலியா இருந்தது நம்மளுக்கு. சரி ஓகே வாங்க இப்ப போலாம். பேபிமாவை கூப்பிட்டு போயிட்டு ஆசைப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டுருலாம். ஓகே பாய் பாய். சரி செல்லம் படி. இல்லையா படிக்க போகணும்ல, எக்ஸாம் நடக்குது இல்ல, எதுக்கு இங்க உட்காந்துன்னு இருக்க? இவ்வளவு நேரம் அங்க பேசிருந்த உன்னை பத்தி தான் பேசினது. நேத்து நீ பண்ண பேசின அட்டுழியங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நான் விளையாட்டு மாத்தி பேசுறாரா? அப்பா மாத்தி பேசுற? நான் மாத்தி பேசலப்பா. நான் அந்த டாபிக்கே போலப்பா. படம் பாட்டுன்னு படம் ஓடிச்சு. அவன் படத்தை பாத்துட்டு போக வேண்டியதானே. அவன் எதுக்கு என்ன தட்டி என்கிட்ட சொன்னான்? தட்டி சொன்ன நீ ஏன்டா தட்டி சொன்ன? கொரட்டை விட்டா தேய்ச்சி வரேன். நான் திருப்பி சொல்லுவேன் நான் கொஞ்சம் இட்டு இப்ப பரவாயில்ல மாத்தி இல்ல இப்ப இவனுக்கு வந்து நம்ம பொண்ணு பாக்குறோம்னு சொன்னோமா இல்ல ஏதாவது ஒரு பொண்ணு வந்து சொல்லுச்சா இவன்கிட்ட? இவன் எதுக்கு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான்? பேசாம சாப்பிட வேண்டியது தானே. ஒரு பொருள் விளையாட்டா பேசுது, நீ வந்து அதை விபரீதமாக்கி இவ்வளவு பப்ளிக் பிளேஸ்ல வந்து சொல்லின்னு இருக்க. கரெக்ட் தானே மௌலி? சரி மௌலி நாங்க ஓகே நாங்க பாய் போயிட்டுறோம். ஹலோ மகேஷ் ராஜா, வேர் ஆர் யூ கோயிங்? உனக்கு நீ வந்து நான் சொன்னா பேசாம கிளம்பி வர்றதுதான் உன் வேலை. அதை விட்டுட்டு எங்க கூட்டு போறேன்லாம் கேட்க கூடாது. கூட்டு போய் ட்ரெண்ட்ஸ் கூப்பன்ல எடுத்து பார்த்தேன். ஒரு வேலை ட்ரெண்ட்ஸ் கூப்பன்லாம் வருதான்னு நினைச்சேன். இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதையும் தாண்டி பெரியதானது அந்த மாதிரிதான். ட்ரெண்ட்ஸ் கூப்பன்லாம் வேலைக்கு ஆகுது. அது எப்ப பார்த்தாலும் நீங்க எடுத்துன்னு தானே கிடக்குறீங்க. அதை நான் கொடுத்தேன்னா அப்புறம் ரோஜா பூ கொடுத்த கணக்கு தான். தூக்கி அந்த பக்கம் கடாச்சிடுவேன். சொல்லி காட்டுவேன். ஆமாப்பா நான் எவ்வளவு ஆசையா அந்த காரை எடுத்துட்டு போய் நிறுத்திட்டு அங்கங்க நிறுத்திட்டு நடந்து போய் வாங்கிட்டு வந்தா ரோஜாவை வாங்கி இப்படி பாத்துட்டு போயினே இருந்தேன். நீ பாட்டு காலம் எல்லாம் எனக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாரு. இப்படிதானே இருந்திருக்கும். நீ இதை வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இந்த காலெல்லாம் எனக்கு எவ்வளவு என்ன சொல்றது ஏமாந்து போயிருப்பேன். சரி ஏமாந்து போயிருந்தல்ல, அப்ப வாங்கி கொடுக்கும்போது அதை பிரிஷியஸா பாக்கணும்ல. நீ என்ன ஏமாத்திட்டு போறிய? அப்பதான் அந்த வழி உனக்கு தெரியும். சரி ஓகே, எங்க போறோம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எங்கயோ போயின்னு இருக்கோம், வாங்க பாக்கலாம். ஓகேவா? ஹாப்பியா? எதுக்கு இங்க வந்திருக்கோம்? வேடிக்கை பார்க்கலாம் தான். வேடிக்கை பார்க்கலாம். நீ செஞ்சாலும் செய்வேன். இல்லை அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. ஏன்னா இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்தாலும் வேடிக்கை பார்க்கணும்னு செய்ய மாட்டாரு. ஏதோ வாங்கி கொடுப்பாரு. என்னவா இருந்தாலும் ஹாப்பி தான். ஈவன் ஒரு மோதிரம் இருந்தா கூட ஐ எம் ஹாப்பி. ஓகே, மோதிரம்லாம் ஒன்றும் பெரிய எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜுவல்லரி ஷாப் வந்து என்ன வாங்கி தராருன்னு தெரியல. என்ன வாங்கி ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் சின்னதா. ஓகேவா? ரொம்ப பெருசாலாம் நீ எதிர்பார்க்க கூடாது. பரவாயில்ல. ஈவன் ஒரு மோதிரமா இருந்தாலும் ஒரு மூக்குத்தியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ரைட். ஐ எம் ஹாப்பி. இல்ல கோல்டுல பொட்டு வாங்கணும்னு ஆசை எனக்கு. ரொம்ப சின்னதாயிடுச்சு அப்படின்னு பாக்குறியா? சரி ஓகே போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பல் வாங்கி தரேன்னு நான் சொன்னா நீ கிராம்லாம் நீ சொல்ற. பாத்தியா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கண்டுக்கவே மாட்டேங்குது. கிராம்லாம் நீ சொல்லக்கூடாது. கம்பல் வேணா வாங்கிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னதான் என்ன கிராம்னு நீ கேட்கணும். அதை விட்டு நீயா கிராம் சொல்லி இது எடு. இருக்கு, நீ கை கட்டிடணும்ல, கை கட்டி சொல்லணுங்கிற எல்லாம் தெரியணும். வெயிட் கம்மியா இருக்கணும் ஆனா பெருசா இருக்கணும். அந்த மாதிரி நீ பாத்துக்கிற. காதுல வச்சு காட்ட பெருசா தான் இருக்குது. அப்புறம் போட்டு பாரு. பா நீ போட்டிருக்கிறது ஓல்டு ஃபேஷனா இருக்குதுப்பா. இது போட்டு பாருப்பா. அந்த பைப் எடுத்து காட்டேன். அது நல்லா இருக்கு. நியூ ஃபேஷன் அது பைப்பு. நல்லா இருக்கும் போட்டா. நான் சொல்றத கேளு. இதுதான் மூஞ்சிக்கு நல்லா இருக்கும். இது லேட்டஸ்டா வரல. லேட்டஸ்ட் இல்லை, நம்மளே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இது மாதிரி. காட்டு. பா சூப்பரா இருக்குப்பா. இதான் மூஞ்சிக்கு நல்லா அழகா இருக்குது, பெருசா இருக்குது. இதுதான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. அதை விட இது சூப்பரா இருக்க மாதிரி தெரியுது.
நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டினா கூட நல்லா இருக்கும். மேல இருக்குல்ல சார், அதே வந்து சாரிக்கும் நல்லா இருக்கும், மாடர்ன் ட்ரெஸ்க்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு போட்டுருங்க, அது ஆல்ரெடி மேல இருக்கு. அப்படி வாங்குற மாதிரி இருந்தா கீழே இந்த தொங்கட்டா மட்டும் நம்ம வாங்கிக்கலாம்ல, எதுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் திரும்பி அதே மாதிரி எடுத்து போட்டுட்டு இருக்க. மோனா வந்து கேட்டுட்டா, அவ சின்னிக்கு எனக்கு தரேன்ட்டா. அப்ப எனக்கு வேணா அது ஓகே, நல்லா தானே இருக்கு. அறிவோட செலக்ட் பண்ணிருக்கேன், என்ன பாராட்டணும் நீ. கண்டிப்பா எல்லாரும் கிளாப் பண்ணுங்க ஒரு வாட்டி. கிளாப் பண்ணிட்டாங்க. ஹாப்பியா வந்து கம்மல் வாங்கியாச்சு. நானும் என் பொண்ணு அடிச்சுக்காம நான் வாங்கியிருக்கேன். இவர் வந்து ஒரு தலையா தான் வந்து டிசைட் பண்ணாரு, நான் வந்து 2 தலையா டிசைட் பண்ணேன். அறிவு இருக்குது அதனால ஓகே, பொண்ணும் சந்தோஷப்படணும், நானும் சந்தோஷப்படணும், அப்படிதான் நான் டிசைட் பண்ணேன். நெக்ஸ்ட் இது நான் மட்டுமே சந்தோஷப்படுவேன். மோனா வந்து பார்த்துட்டு அப்படி கும்பிடணும். அது நல்லாவாய், இது நாராவாய். அதனால அப்படிதான் பண்ணுவேன். பாப்பாக்கு வந்து இப்ப படிக்கணும், சோ அதனால விட்டு வந்திருக்கோம். சரி ஓகே, கம்பல் வாங்கி கொடுத்தாச்சு. ஏண்டே அதனால வந்துட்டு நான் மோனாக்கும் வேணும் எனக்கும் வேணும்னு பாரபட்சம் இல்லாம நான் வாங்கியிருக்கேன். அப்ப அதுக்கப்புறமா எனக்கானதை நான் செஞ்சுக்கணும்ல. அதனால எனக்கான டேவை நான் இப்ப திருப்பி போய் கிரியேட் பண்ண போறேன். பசிக்குதுதான், அதுக்கு முன்னாடி வந்துட்டு முக்கியமான வேலை இருக்கு. ஏன்னா மத்தியானம் தயிர் சோறு தான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வயிறுனா சரியில்லை, ஒரே காரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி அது ஓவர் ஹீட் ஆயிடுது பாடி, அதனால ஒரு மாதிரி இருந்தது. சோ ஒருவேளை வந்து நம்ம இது சாப்பிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு மத்தியானம் தயிர் சோறு எல்லாம் வேணும்னு கேட்டதுங்க. அதனால அந்த இதாண்டா சாக்குன்னு தயிர் சோறை வச்சு விட்டு சாப்பிட்டோன்னே இப்ப பசிக்குது, கடாமுடான்னு பசிக்குது. ஓகே, நம்ம நேரா நம்ம ரெகுலர் கடைக்கு போயிட்டு அங்கிருந்து நம்ம சாப்பிட போகணும். ஓகே, ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்கணும், புரியுதா? சரி, கோல்டு கிஃப்டோட சேர்த்து இதையும் ஒரு கிஃப்டா கொடுக்குறேன், வாங்கி என்ஜாய் பண்ணணும். அங்கெல்லாம் படக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. எம்ஆர் லாஸ்ட் டைம் எடுத்துட்டு வேணான்ட்டு வச்சோம்ல. சின்ன பசங்க போடுறது பாரு. நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ்ல ட்ரெஸ் எடுக்க போனோம். ட்ரெஸ் எடுக்க போனப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்காரு. நான் ஆசையா உள்ள போனா, நீங்க இரு நான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? இன்னைக்கு இந்த என்ன சொல்றது, இவருக்கும் வந்து கொம்பு முளைக்குது, பெரிய கொம்பு முளைக்குது. பாருங்க, என்னை விட இவர் ஜாஸ்தி எடுத்துன்னு வருங்க. இது 2000 ரூபாய், இது 2000 ரூபாய், 4000 ரூபாய்க்கு எடுத்துட்டு எனக்கு 2000 ரூபாய் எனக்கு அது கவுண்ட்ல போய் சொல்றேன், ஏன்பா ஒரு 2 கூப்பன் குடுக்குறேன் அப்படின்றாரு. 2 கூப்பன் குடுக்குறியா? 2 கூப்பன் குடுக்குறேன்னா இன்னும் உனக்கு பேலன்ஸ் இருக்கேப்பா, பேலன்ஸ் இருக்கேப்பாங்கிற. ஏய் அதுவே 6500 ரூபா அப்படின்ற. ஏய் எனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுத்து நீ என்ன 2 கூப்பன் குடுக்குற, 2 கூப்பன் குடுக்குறேன்னு. நானும் எவ்வளவு நாள் தான் சும்மா இருக்கிறது? நீங்க எடுப்பீங்க விதவிதமா எடுத்து 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ்ன்னு போடுவீங்க. நான் வந்து ஏமாற மாட்டேன்ப்பா, சரியா? அதுக்கப்புறம் நாங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் அல்ல கை வராதனால இன்னைக்கு நான் ஏமாந்துட்டேன், சரியா? சரி எனக்கு தானே எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மோனாக்கு பங்குக்கு வரும்போது நான் வந்து எடுப்பேன் அப்படின்ட்டு நானு. ஓகே, அடுத்தது ஒரு நிமிஷம். மோனா பங்கு, உங்க பங்குக்கு மோனா எடுத்து விட்டீங்களா? உன் பங்கு எடுக்கும் போது அந்த பங்குக்கு தனியா நான் எடுத்துப்பேன், அந்த டைம்ல நான் வேற எடுத்துப்பேன். ஓகேவா? உன்னோட இது முடிஞ்சு போச்சு. கிடையாது, முடிஞ்சிச்சு. 2000 ரூபாய். ஐயோ சாரிமா, என்ன ஏதோ தொங்குது கீழே. ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஸ்டட் ஒன்னு எடுத்து கொடுத்தாச்சு, கம்பல். திஸ் இஸ் ஃபார் மீ, திஸ் இஸ் ஃபார் யூ. ஏய் இதெல்லாம் அநியாயம் டாடி. நீ அத கேக்கல, நான் அந்த மாதிரி எனக்கு வேணும்னு தான் கேட்டேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இதுவே நான் கொடுத்துறேன். அந்த மாதிரி நல்லா வேணாம், நான் இதுவே கொடுத்துறேன். சரி பாரு, நான் இது எடுத்துக்கிறேன். நல்லா மியூசிக்லாம் போட்டு, உங்களுக்கு எதுக்கு இந்த மியூசிக்லாம் போட்டு? போங்க போ, அம்மாவா போயிட்டீங்க போங்க. என்ன மியூசிக் அது? மியூசிக் இருக்கு கீழ அப்படினா காயில என்ன மியூசிக்? அந்த சிம்பிள் மாதிரி இருக்கும் பாரு. ஓ சரி 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 சரி, போங்க போங்க, அம்மாவா போயிட்டீங்க. மிச்ச மீதி தானே, உங்க மிச்ச மீதியில தானே பிறந்தேன், பரவாயில்ல மிச்ச மீதியா குடுங்க. பாருப்பா, சரி போனா எதுவா இருந்தாலும் கோல்டு ராச் எல்லாம் நீ அதை இப்ப கையோட அத வாங்கி மாட்டிக்கோ. இல்ல நான் சரி புல்லு வந்து பொக்குன்னு போயிடுச்சு, இதை புடிச்சிருக்கு எனக்கு, என் மூஞ்சிக்கு நல்லா இருந்தது அப்படின்னு. சரி ஓகே, அப்படி என்ன பண்ணலான்னு பார்த்தேன். உனக்கு அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா பிள்ளைக்கு புதுசு
அப்ப என்ன பண்ணேன், நான் டார்கெட் வச்சது நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா, மோனாக்கு நாங்க மேரேஜ்க்கு இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எச்சா கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? அப்ப நான் சொன்னேன், அப்ப உன் கம்மல் எனக்கு ஒண்ணு கொடு, நான் உனக்கு ஒரு கம்மல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப சொல்லும் போது என்ன பார்த்தா, நான் ஜிமிக்கி கம்மலா நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் யோசிச்சேன், அந்த ஜிமிக்கி கம்மல் என்னன்னு கூட என் கண்ணுல காட்டல. இல்ல நீ பர்த்டே டாடி ஒண்ணு குட்டி ஜிமிக்கி வாங்கினேன் சரியா. அப்பயுமே சரி போனா போதே நம்ம புள்ள கேக்குதே, நான் மனசார குடுக்கறேன்ல. அப்ப நான் எனக்கு என்ன பண்றது, இந்த கம்மல் போயிட்டா அப்படின்னு நான் யோசிச்சு ஒரு புது கம்மல் வாங்கிட்டு வந்தா, இந்த பொண்ணு பாரு இப்ப என்ன சொன்னேன், எடுத்துட்டு போவாங்க எடுத்துக்கோங்க, அதை வாஷ் பண்ணி கொடுத்துருங்க, நான் எனக்கு வச்சுக்கோ சீக்கிரம் போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து இதெல்லாம் தான் பண்ணோம். இன்னைக்கு டே வந்து இப்படியே போயிடுச்சு ஜாலியா. இன்னைக்கு எல்லாருமே எங்க குடும்பத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஈவன் மௌலி கூட நீங்க இன்னைக்கு பாத்திருப்பீங்க. டெய்லி மௌலி நாங்க காட்டுறோம்னு எனக்கே பெருமையா இருக்குது. மௌலி வந்து வீடியோல பேசுறான்ல, ஆமா தானே? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தூங்கணும். டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11:30 10:30 10:30 ஆக போகுது. 10:30 ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது இது பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இது என் ட்ரெஸ். நான் இதை நான் போடும்போது காட்டுறேன். இது வந்து நான் நல்லா இருந்தது எனக்கு, பட் நான் போடும்போது நான் காட்டுறேன். இந்த ட்ரெஸ் ரெண்டு நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. நாங்க வந்து விளையாட்டுக்கா பேசுறதெல்லாம் வந்து சீரியஸ்னஸா எடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் அடிக்காது. எங்க ஃபேமிலி அப்படிதான், எல்லாத்துக்குமே நாங்க விட்டு கொடுப்போம். சும்மா உங்ககிட்ட பேசுறதுனால, சும்மா நாங்க விளையாட்டுக்கு பேசுறதுனால எடுத்துக்கோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா ஜாலிக்காக தான் நாங்க பண்றோம். பட் ஆனா யாருமே சீரியஸா பண்ண மாட்டோம். நீங்க அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.